தினமொரு வசனம். நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2 அதிகாரம் 20-21 வசனங்கள். நான் சிலரிடம் மிக நல்ல பண்புகளுடனும் நல்ல ஒரு தாழ்மையான மனநிலையோடும் நடந்து கொண்டதுண்டு. ஆயினும் அதனால் அவர்களுடைய மனநிலை சற்று மாறவில்லை. அவர்கள் அந்த நற்குணங்களையோ நல்ல மனநிலையையோ மேன்மையாக எண்ணியதில்லை. என்னுடைய நல்ல செயல்களை பார்த்து அவர்கள் என்னை நல்லவன் என்று சொன்னதில்லை. என்னுடைய நற்குணங்களும் நற்செயல்களும் அற்பமாக எண்ணப்பட்டு அலட்சியம் செய்யப்பட்ட போது எனக்கு அது மனவேதனையாக இருந்தது. நான் வீணாக நல்லவனாக என்னை தாழ்த்தி கொண்டேனோ என்று எண்ண தோன்றியது. நற்குணங்களும் நற்செயல்களாலும் எந்த நல்ல பயனும் இல்லை என்று நினைக்க நேர்ந்தது. ஆனால் அவ்விதமாக சோர்ந்து போன வேலைகளில் எல்லாம் தேவன் என்னை திடப்படுத்தினார். நீ நல்ல வேலையை செய்தாய், இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். இன்று நீ ஜெயித்திருக்கிறாய் என்றெல்லாம் கர்த்தர் எனக்குள் பேசியதை என் ஆவியில் நான் உணர்ந்தேன். அதனால் நான் சோர்வு நீங்கி உற்சாகமடைந்தேன். இன்னும் நற்குணத்திலும் நற்செயலிலும் முன்னேறி செல்லும் தூண்டுதலை பெற்றேன். யோசேப்பின் தேவ பயமுள்ள செயல்களும் தாவீதின் நற்குணங்களும் அவர்களுக்கு நல் விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. அவைகள் மேன்மையாக எண்ணப்பட்டு கனப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவைகள்தான் தேவனால் அவர்கள் உயர்த்தப்பட காரணமாயிருந்தன. நாம் தாழ்ந்து போவதும் விட்டு கொடுப்பதும் சகிப்பதும் நியாயங்களை தியாகம் செய்வதும் நல்ல செயல்களை செய்வதும் இன்னொருவரை திருப்தி செய்யவோ அவருடைய நன்மதிப்பை பெறவோ அல்ல. இவைகள் நல்ல பண்புகள். இவைகள் அழகான ஒரு வாழ்க்கையின் அவசியமான பிரதிபலிப்புகள். இவைகள் தேவனை பிரியப்படுத்தவும் கனப்படுத்தவும் செய்கின்றன. அதனால் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்த ஒரு திருப்தியும் தேவனை மகிமைப்படுத்தினோம் என்ற மகிழ்ச்சியும் கிட்டுகிறது. நல்ல மனநிலை இல்லாதவர்களுக்கும் கடினமான இருதயமுடையவர்களுக்கும் தேவ உறவை அறியாதவர்களுக்கும் நம்முடைய நற்குணங்களும் நற்செயல்களும் பெரிய விஷயங்களே அல்ல. ஆனால் தேவனுக்கு அவைகள் பெரிய விஷயங்கள். அதுவே நமக்கு போதுமானவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.